வேதாகம தீர்க்க தரிசனத்தை நாம் ஆராயும்போது கடைசி கால நிகழ்ச்சிகளை பற்றி தீர்க்க தரிசனங்கள் பேசுவதை நாம் பார்க்கிறோம். நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் தேவன் எவ்வாறு உதவி செய்கிறார் என்பதை ரூத்தின் வாழ்க்கையிலும் எஸ்தரின் வாழ்க்கையிலும் இருந்து இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஜெபம் பண்ணுவோம். ஒரு தனி மனிதர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவரை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு நன்மை செய்து வருகிற எங்கள் அன்புள்ள தேவனே, வரக்கூடிய காலங்களில் என்ன பிரச்சனைகள் எங்களுக்கு வந்தாலும் உம்மை நம்பி உம்மை சார்ந்து வெற்றி பெறுகிற மக்களாக நாங்கள் மாறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். அதற்கேற்ற விசுவாசத்தை இந்த நாளிலே நீர் எங்களுக்கு பெருக்கி வரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். படத்தில் இருக்கிறவருடைய பெயர் ஆஸ்கர் ஷெண்ட்லர். ஜெர்மனியில் ஹிட்லர் ஆட்சி செய்த சமயத்தில் நாசி கட்சி உறுப்பினராக அவர் இருந்தார். இவர் ஒரு தொழிலதிபர். குறைந்த கூலிக்கு யூதர்களை வேலைக்கு அமர்த்தி தன்னுடைய தொழிலை அவர் பெருக்கிக் கொண்டிருந்தார். ஆனால் யுத்தம் ஏற்பட்ட பிறகு நாசி கட்சியினர் யூதர்களை அழிப்பதற்காக செய்த எல்லா முயற்சிகளையும் பார்த்தபோது அவருக்கு மிகுந்த வேதனை உண்டாயிற்று. யூதர்கள் மேலே அவருக்கு இரக்கம் உண்டாயிற்று. ஏறக்குறைய 1100 பேருக்கும் அதிகமான யூதர்களுக்கு அவர் உதவி செய்தார். தன்னுடைய தொழிலகத்தில் வேலை செய்கிற அந்த மக்களை ஜெர்மானியர் கைவசம் போகாதபடிக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அவர் செய்தார் என்று சொல்லப்படுகிறது. அநேக நாசி கட்சி மக்களுக்கு லஞ்சம் கொடுத்து யூதர்களை விட்டுவிடும்படியாக சொன்னார். அந்த முறையில் பாதுகாக்கப்பட்ட அநேக யூதர்கள் இப்போது ஷெண்ட்லர் யூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 8000 பேருக்கும் அதிகமான இந்த யூத மக்கள் இப்பொழுது இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இவர் லஞ்சம் கொடுத்தது போன்ற காரியங்களினால அவருக்கு அதிக பண இழப்பு ஏற்பட்டது. ஆனாலும் யூதர்களை காப்பாற்றுவதிலிருந்து அவர் கொஞ்சமும் தயங்கவில்லை. பண இழப்பினாலே இவருடைய தொழில் நசிந்தது. யுத்தம் முடிந்த பிறகு இவருடைய உதவியினால் ஏற்கனவே தப்பின யூதர்கள் இவருக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த மனிதனுடைய வாழ்க்கை ஒரு படமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று நமக்கு தெரிகிறது, யார் வேண்டுமானாலும் மாறலாம். தொழிலை வளர்க்க வேண்டும், குறைந்த கூலியை கொடுத்து இந்த யூதர்களை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று செயல்பட்ட அந்த மனிதர் அந்த தொழிலே நசிந்து போனாலும் இந்த யூதர்களுக்கு உதவி செய்ய போகிறேன் என்று உதவி செய்ய முன்வந்தது எவ்வளோ பெரிய காரியம். சில சமயங்களில் சில மனிதர்கள் செய்கிற வேலைகளை பார்க்கும்போது நமக்கு எரிச்சல் வரலாம். அவர்கள் செய்வது தவறாக தோன்றலாம். அவர்களை நமக்கு பிடித்திருந்தால் நாம் அவர்களை பார்க்கிற விதம் வித்தியாசமானதாக இருக்கும். பிடிக்காவிட்டால் நாம் பார்க்கிற விதம் வித்தியாசமானதாக இருக்கும். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவரையும் நியாயம் தீர்க்கிற வேலை நம்முடைய வேலை இல்லை என்பதை புரிந்து கொண்டால்தான் நாமாவது ரட்சிக்கப்பட முடியும் என்கிற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இன்றைக்கு 2 பெண்களின் வரலாற்றை பார்க்க போகிறோம். ஒருவர் தன் நாட்டை விட்டு யூதேயாவுக்கு வந்த மோவாபிய விதவை, இவர் பேர் ரூத். அடுத்தவர் யூதேயாவில் இல்லாமல் அந்நிய தேசம் ஒன்றில் வாழ்ந்த இளம்பெண், இவர் பெயர் எஸ்தர். இவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது தேவ மக்களுக்கும் சோதனையான காலகட்டங்கள் வரும் என்பது தெரிகிறது. அப்படி சோதனையான காலகட்டங்கள் வரும்போது நாம் எப்படி செயல்பட வேண்டும், இறுதி முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதைத்தான் இந்த 2 பெண்களின் வரலாறு நமக்கு காட்டுகிறது. பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். ஆனால் அந்த அப்பத்தின் வீட்டில் பஞ்சம் ஏற்பட்டதாக வேதாகமம் சொல்கிறது. இந்த உலகத்தில் இது போன்ற கொடுமையான காரியங்கள் நடக்கத்தான் செய்கின்றன. யாருக்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் பிரச்சனை வரலாம். அப்படிப்பட்ட பிரச்சனை வரும்போது நாம் அதை எப்படி பார்க்கிறோம், எப்படி அதை சமாளிக்கிறோம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இது போன்ற பிரச்சனைகளை பார்த்து சிலர் தேவனே கிடையாது என்று சொல்லிவிடுகிறார்கள். சிலர் மோசமான சம்பவங்கள் நிகழும்போது தலையிட முடியாத அளவுக்கு அவர் பலனற்றவர் என்று சொல்கிறார்கள். ரபி ஹெரால்ட் குஷ்னர் என்கிறவர் அப்படிப்பட்ட ஒரு நபர். யோபு வரலாற்றை ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். தன்னுடைய மகன் இறந்து போனதினால வேதனையோடு கூட தன்னுடைய மகனை ஆண்டவர் காப்பாற்றுவதற்கு பலனற்றவராக இருந்து விட்டார் என்று எழுதுகிறார். இன்னும் சிலர் எப்படி நினைக்கிறார்கள், நான் வேதனைப்படும் போது அவர் அக்கறை காட்டுவது இல்லை என்று தேவனை நினைக்கிறார்கள். C.S. லூயிஸ் என்னும் எழுத்தாளர் கிறிஸ்தவ
கொள்கைகளை ஆதரித்து பல புத்தகங்களை எழுதியவர். அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு சோகம் நிகழ்ந்த போது ஆண்டவர் என்னை குரூரமாக நடத்தி பார்ப்பதிலே சந்தோஷப்படுகிறாரா என்கிற ஒரு கேள்வியை கேட்டுவிட்டார். எல்லோருக்குமே பிரச்சனைகள் வரும்போது இது போன்ற கேள்விகள் எழும்பத்தான் செய்கின்றன. ஆனால் அந்த நிலையோடு நாம் நின்றுவிடக்கூடாது. அதையும் தாண்டி இயேசு நமக்காக செய்ததை நாம் யோசித்து பார்த்தால் நாம் நிச்சயமாகவே சரியான முடிவுக்கு வருவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை வைத்து நாம் எந்த சூழ்நிலையிலும் தேவனை பற்றி தவறான முடிவுக்கு நாம் வந்துவிடக்கூடாது. அவர் நமக்கு உதவி செய்கிறவர் என்பதை சிலுவை நமக்கு எப்பொழுதும் காட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை எந்த விதத்திலும் நம்முடைய உள்ளத்தை விட்டு மாறக்கூடாது. நகோமியின் குடும்பம் மோவாப் சென்றதாக ரூத் புத்தகம் துவங்குகிறது. எதற்காக அப்படி சென்றார்களாம்? இஸ்ரவேலிலே பஞ்சம் உண்டாயிற்று. தேவனுடைய மக்கள் என்று அழைக்கப்பட்ட இஸ்ரவேலர் மத்தியிலும் பஞ்சம் வந்தது. அப்படி பஞ்சம் வந்தபோது பெத்லேஹேமிலே குடியிருந்த எலிமலேக்கும் அவருடைய மனைவி நகோமியும் பிள்ளைகள் மக்லோன் கிலியோன் ஆகியோரும் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே தங்கியிருந்தார்கள். அங்கே இருந்த நாட்களில் மக்லோனுக்கும் கிலியோனுக்கும் திருமணமாகிறது. ரூத் எனும் பெண்ணை மக்லோனும் ஓர்பால் எனும் பெண்ணை கிலியோனும் மணந்தார்கள். ஆனால் எல்லாம் நன்றாக அங்கும் இருக்கவில்லை. எலிமெலேக் இறந்து விடுகிறார், பின்னர் மக்லோன் இறந்து விடுகிறார், கிலியோன் இறந்து விடுகிறார். இந்த சூழ்நிலையில் தன்னை சொந்த நாட்டுக்கு போகலாம் என்று நோகமி புறப்படுகிறார். உணவு தான் பல சமயங்களில் பிரச்சனையாக இருக்கிறது. உணவினாலே நாமும் பல சமயங்களில் தவறான நிலைக்கு, தவறான முடிவுக்கு சென்று விடுகிறோம். அல்லது பல கஷ்டங்களை நம்மேலேயே நாம் வரவழைத்துக் கொள்கிறோம். ஆரம்பத்திலேயே பாருங்களேன், தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்கலாம், ஆனால் இந்த கனியை மாத்திரம் புசிக்காதீர்கள் என்று தேவன் அப்பொழுது உண்டாக்கப்பட்டிருந்த ஆதாம் ஏவாளிடத்தில் சொல்லியிருந்தார். ஆனால் அவர்கள் கேட்கவில்லை, சாப்பிட்டு விட்டார்கள். அதற்கு பிறகுதான் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர ஆரம்பித்தன. ஆதாமத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொன்னார். இதை ஒரு சாபமாக நாம் பார்க்கலாம். ஆனால் சற்று யோசித்து பார்த்தால் இது சாபம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். பாவத்திற்கு மத்தியில் நாம் வேலை செய்து கொண்டே இருந்தால் பாவம் செய்கிற தன்மை நமக்கு இல்லாமல் இருக்கும். வேலை செய்யாமல் ஓய்வாக உட்கார்ந்திருந்தால் பாவம் செய்யக்கூடிய தூண்டுதல் அங்கே வந்து விடுகிறது. அதனால்தான் தொடர்ந்து நீ வேலை செய்ய வேண்டும் என்று வேலையை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, வேர்வை சிந்த வேலை செய்தால் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். இன்றைக்கு வேர்வை சிந்தாமல் வேலை செய்கிறவர்கள் வேர்வை சிந்துவதற்காக உடற்பயிற்சி செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. மரணத்தை பற்றியும் சொன்னார். மரணம் கூட நல்லது தானே. மரணம் என்பது ஒரு முடிவல்லை, அது ஒரு தூக்கம்தான். அதனால் கடினமான வேலையாக இருந்தாலும் சரி, மரணமாக இருந்தாலும் சரி, பாவ மனிதனின் நன்மைக்காகவே தேவனால் கொடுக்கப்பட்டன. இந்த தேவன் அவ்வளவு நல்ல தேவனாக இருக்கிறார். ஆனால் ஒன்றை நாம் உணர வேண்டும், இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தபோதும் கூட தேவனுடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க முடியும். அப்படி அனுபவிக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டியது அவசியம். அந்நிய தேசத்து பெண்ணான ரூத்துக்கு அவள் காலத்திலேயே கிடைத்த பெரிய நன்மை என்ன என்பதை நாம் பார்ப்போம். ரூத்தை போவாஸ் என்பவர் எப்படி சந்தித்தார், என்ன ஆயிற்று என்பதை ரூத் புத்தகம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. வயலில் மீதமானதை பொறுக்குவதற்காக ரூத் செல்கிறார். பல சமயங்களில் நாமும் கூட அங்கங்கே கிடைக்கிற சில மகிழ்ச்சிகளை நாம் யோசித்து பார்த்து அது நமக்கு பெரியதாக தெரியக்கூடிய நிலையில் தான் நாம் இருக்கிறோம். ஆனால் ஒன்றை நாம் கண்டுபிடிக்கும் போது இதெல்லாம் மாறுகிறது. அது என்ன? தேவன் நம்மை மறக்கவில்லை என்பது தான். தன்னுடைய வாழ்க்கையில் கசப்பு நேரிட்டதால் தன்னை நகோமி என்று அழைக்க வேண்டாம் என்றும் மாறாள் என்று அழைக்க வேண்டும் என்றும் சொல்கிறார். மாறாள் என்றால் கசப்பு. தன்னுடைய வாழ்க்கையை அவள் கசப்பாக பார்த்தாள். ஆனால் அவளுக்கு கிடைக்க இருந்த ஆசீர்வாதம் மிகப்பெரியது. அன்றைக்கு அவளுக்கு அது ஒரு வேளை தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் உயிர் தெழுந்த பிறகு தான் செய்த செயல்கள் மூலமாக அந்த சந்ததியில் பிறந்த ஒரு குழந்தை எவ்வளோ பெரிய காரியத்தை செய்தது என்பதை அவள் புரிந்து கொள்ளப் போகிறார். நாம் ஆழ்கிற தரித்திர நிலையில் இருந்தாலும் அந்த நிலையை தேவனால் மாற்ற முடியும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். நகோமி தன்னுடைய சொந்த நாட்டிற்கு கிளம்புகிறாள்.
மருமக்கன்மார் 2 பேரும் அவளோடு கூட வருகிறார்கள். கொஞ்சம் தூரம் வந்த பிறகு நகோமி அவர்களை பார்த்து, நீங்கள் திரும்பி போய்விடுங்கள் என்று சொல்கிறார். ஒரு மாமியாரோடு கூட தங்கள் கணவர் இறந்த பிறகு 2 அந்நிய தேசத்து பெண்கள் புறப்பட்டு இன்னொரு தேசத்திற்கு வருவதற்கு தீர்மானித்தார்கள் என்றால் அந்த மாமியார் அவர்களை எப்படி நடத்திருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதுதான் சாட்சியான வாழ்க்கை. வேதம் வாசிப்பதும் ஜெபிப்பதும் ஊழியம் செய்வதும் மாத்திரமல்ல, நம்முடைய ஊழியம் நம்முடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும். குடும்பத்தினரிடத்தில் நாம் அன்பு காட்ட வேண்டும். அப்படி அன்பு காட்டக்கூடிய ஒரு பெண்ணாக நகோமி இருந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. மாமியாரின் பேச்சை கேட்டு இளைய மருமகள் ஒருபாள், சரி நான் போகிறேன் என்று போய்விடுகிறார். ஆனால் ரூத் போவதாக இல்லை. என்ன சொல்கிறார்? உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஆம், ரூத் ரட்சிக்கப்பட்ட ஒரு மகளாக மாறுகிறார். இதெல்லாம் எதற்காக நடந்தது என்று நாம் ஒரு காரணத்தை சொல்லிவிட முடியாது. இதற்காகத்தான் எல்லாம் நடந்தது என்று கூட நாம் சொல்ல முடியாது. ஆனால் இவையெல்லாம் நடந்ததன் மூலமாக ரூத் எனும் மோவாபிய பெண்மணி இஸ்ரவேல் தேசத்திற்கு வர முடிந்தது. இஸ்ரவேல் தேவனை தன்னுடைய தேவனாக தொழுது கொள்ள முடிந்தது. இயேசுவுக்கு ஒரு பாட்டியாக மாற முடிந்தது. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் என்று பாருங்கள். அவள் கதிர்களை பொறுக்குவதற்காக சென்றபோது அந்த வயலின் சொந்தக்காரர் அங்கே வருகிறார். அவருடைய பெயர் போவாஸ், ஒரு நல்ல மனிதர். அந்த பெண் யார் என்று கேட்கிறார். அவள் யார் என்பதை சொல்கிறார்கள். அப்பொழுது ரூத்தை அழைத்து போவாஸ் சொல்கிறார், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்கிறார். தேவனை ரூத் ஏற்றுக்கொண்டது போவாஸுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. என்ன செய்கிறார்? சாப்பாட்டு வேளையில் அவளை அழைத்து, இங்கே இருக்கிற சாப்பாட்டை நீ சாப்பிடு. அவள் அவ்வாறு அறுப்பறுக்கிறவர்களோடு சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுகிறாள். வறுத்த கோதுமையை அவர் கொடுக்கிறார். அவள் சாப்பிட்டு திருப்தியான பிறகு மீதியை தன் மாமியாருக்காக வைத்து எடுத்து செல்கிறார். தனக்கு வயிறு நிறைந்தால் போதும் என்ற நினைப்பு இல்லாமல் வீட்டில் உள்ளவர்களும் சாப்பிட வேண்டுமே என்கிற எண்ணம் அவளுக்கு இருந்தது. ஆண்டவர் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்குத்தான் தம்மை வெளிப்படுத்துகிறார். சக மனிதர்களை நாம் நேசிக்க பழகவில்லை என்றால் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. போவாஸ் இப்படியெல்லாம் செய்ததை கேள்விப்பட்ட நகோமி, அவன் நமக்கு நெருங்கிய உறவினர், நம்மை ஆதரிக்கிற ஒரு சுதந்திரவாளி என்று சொல்லுகிறார். நெருங்கின உறவின் முறையான் என்றால் என்ன அர்த்தம்? லேவியராகமம் 25:25 வாசிக்கிறோம். ஒரு சகோதரன் தரித்திரப்பட்டு போனார். தன்னுடைய காணியாட்சியை அவன் விட்டுவிட்டு இருந்தால் அவனுடைய இனத்தான், அதாவது உறவின் முறையான் ஒருவன் வந்து அந்த சகோதரன் விற்றதை மீட்க வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். உறவின் முறையான் அல்லது இங்கே இனத்தான் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற வார்த்தை கோயல் என்பதாகும். ஒரு மீட்பர். ஆம், நம்மை மீட்க வேண்டிய கடமை உள்ள ஒரு மனிதன்தான் போவாஸ் என்று ரூத்திடத்தில் நகோமி சொல்கிறார். உறவின் முறையானுக்கு வேறொரு கடமையும் இருந்ததாம். உபாகமம் 25ஆம் அதிகாரத்தில் அதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் சந்ததி இல்லாமல் இறந்துவிட்டால் அவளுடைய புருஷனுடைய சகோதரன் அவளை தனக்கு மனைவியாக ஏற்றுக்கொண்டு புருஷனுடைய கடமைகளை அவன் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். விதவை மறுமணத்தை அந்த காலத்திலேயே வேதாகமம் சொல்லியிருக்கிறது. எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுக்கு கடமையாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறதோ அதே விதத்தில் நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசுவும் நமக்கான கடமைகளை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். போவாஸ் அதற்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவன் மனிதரானார். அதை பற்றி சொல்லும்போது எபிரேயர் சொல்கிறது, தம்முடைய சகோதரருக்கு அவர் ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. நம்மை போன்ற ஒரு மனிதனாக அவர் வந்தார். அவர் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். நமக்கு இயேசு அண்ணனாக இருக்க வேண்டும் என்றார், மூத்த சகோதரனாக இருக்க வேண்டும் என்றார், அவருடைய சாயலுக்கு நாம் மாற வேண்டும். அவருடைய நல்ல தன்மைகளை பெற்றவர்களாக நாம் வாழ வேண்டும். ரூத்தின் உறவின் முறையான் அல்லது மீட்பர் என்று அழைக்கப்பட்ட போவாஸ்
எவ்வாறு செயல்பட்டார் என்பதையும் நாம் பார்ப்போம். நகோமியின் ஆலோசனைப்படி அன்று இரவில் ரூத் போவாஸை சந்திக்கப் போகிறார். போவாஸின் கூடாரத்தில் அவள் போய் படுத்துக்கொள்கிறார். இரவில் திடீரென்று அவளை பார்த்து மிரண்டு போன போவாஸ் யார் என்று கூவுகிறார். தான் யார் என்பதை சொல்கிறார். சரிதான், உன்னை திருமணம் செய்து உன்னை மீட்கக்கூடிய உரிமை எனக்கு இருக்கிறது. ஆனால் இன்னொரு பிரச்சனை இருக்கிறது. இன்னொரு கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான், அவனிடத்தில் பேச வேண்டும் என்று அவர் சொல்கிறார். ரூத்தை போவாஸுக்கு பிடித்திருந்தாலும் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி ரூத்தே போவாஸிடத்தில் வந்து கேட்ட போதிலும் உடனடியாக சம்மதிக்காமல் போவாஸ் சொல்கிறார், இன்னொரு உரிமையாளன் இருக்கிறான். இந்த உலகத்திலும் கூட நம்மேல் அதிக உரிமை இருப்பது போல ஒருவன் நடந்து கொள்கிறான். அவனை சாத்தான் என்று சொல்கிறோம். யோபுவின் புத்தகத்தில் இந்த பூமி தனக்கு சொந்தம் என்று சாத்தான் உரிமை கொண்டாடுகிறான். ஆனால் தேவனோ என்னுடைய பிள்ளை யோபு என்று அங்கே ஒருவன் இருக்கிறான் தெரியுமா என்று கேட்கிறார். அவன் உம்மை நம்புகிறான் என்றால் அதற்கு காரணம் நீர் வேலி போட்டு அடைத்து பாதுகாக்கிறீர் என்று அவர் மேலும் யோபுவின் மேலும் குற்றம் சொல்கிறான். ஆனாலும் யோபுவை கஷ்டப்படுத்துவதற்கு அனுமதி பெற்று எவ்வளவோ கஷ்டப்படுத்தின போதிலும் கூட யோபு தேவனுக்கு விரோதமாக பேசவில்லை. நமக்கு வருகிற கஷ்டங்கள் சில சமயங்களில் இது போன்றதாக இருக்கலாம். நாம் அவர் மேல் இருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துவதற்கு இந்த பிரச்சனைகள் அவசியமாக இருக்கலாம். யாருக்கு தெரியும்? இயேசுவிடமே சாத்தான் சொல்லுகிறான், இந்த உலகமெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை வணங்கினால் இதையெல்லாம் நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்கிறான். அதே போல் மோசே இறந்து விடுகிறார். அவரை உயிரோடு எழுப்பி தேவன் பரலோகத்திற்கு கொண்டு போய்விட்டதாக தெரிகிறது. இயேசுவை சந்திப்பதற்கு மரணத்தை காணாமல் பரலோகம் சென்ற எலியாவும் மோசேயும் வருவதாக வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். எனவே மோசே உயிரோடு எழுப்பப்பட்டார் என்பது தெரிகிறது. அப்படி எழுப்பப்பட்ட போது மோசேயின் உடல் தனக்கு சொந்தம் என்று சாத்தான் போராடியதாக வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் சாத்தான் நம்மேல் உரிமை கொண்டாடுகிறான் என்பதை காட்டுகிறது. நமக்கு கிட்டென உரிமையாளராக அவன் தன்னை காட்டிக்கொள்கிறான். ஏனென்றால் நாம் பாவம் செய்திருக்கிறோம். பாவம் செய்திருப்பதனால நாம் அவனுக்கு அடிமைகளாக இருக்கிறோம். ஆனால் இந்த நிலை மாற வேண்டும். அந்த சுதந்திரவாளிக்கு ரூத்தை திருமணம் செய்து கொடுத்து விடுவதா அல்லது தான் அவளை திருமணம் செய்து கொள்வதா? அதற்காக என்ன செய்தார் போவாஸ் என்பதை நாம் அடுத்து பார்ப்போம். பட்டணத்து வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தார். பட்டணத்து வாசல் என்பது அந்த காலத்தில் நீதிமன்றம். தமிழ்நாட்டில் கிராமத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய மரத்தடியிலே கூடுவார்கள் அல்லவா? அதுபோல் இந்த நியாய விசாரிப்புக்காக பட்டணத்து வாசலில் தான் ஒன்று கூடுவார்கள். அங்கே போய் அவர் உட்கார்ந்திருந்தார். போவாஸ் சொன்ன அந்த சுதந்திரவாளி அந்த பக்கமாக வந்தபோது அவரை கூப்பிடுகிறார். கூப்பிட்டு இங்கே வந்து உட்காரும் என்று உட்கார வைக்கிறார். இங்கே இப்பொழுது ஒரு விசாரணை துவங்குகிறது. நியாய தீர்ப்பின் வேலை வந்தது என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? நியாய விசாரணையின் நோக்கம் என்ன என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக கூட நாம் புரிந்து கொள்ளலாம். பட்டணத்து மூப்பர்களையும் போவாஸ் கூப்பிடுகிறார். அவர்களையும் உட்கார சொல்லுகிறார். ஆண்டவர் ஒரு விசாரணை வைத்திருக்கிறார். அந்த விசாரணையில் தேவன் உட்கார்ந்திருக்கிறார். நியாய சங்கம் என்ற ஒரு சங்கம் உட்காருகிறது. கோடாகோடி தூதர்கள் அங்கே நிற்கிறார்கள் என்று தானியேல் 7ஆம் அதிகாரம் சொல்கிறது. விசாரணை தேவனுக்கு தெரியாமல் இருந்ததற்காக அல்ல, சர்வ சிருஷ்டிகளும் தேவனுடைய விசாரணையை புரிந்து கொள்ள தகுந்த விதத்தில் அந்த விசாரணை கூட்டப்படுகிறது. இங்கேயும் கூட தன்னுடைய விருப்பப்படி அல்ல, எது சரியோ அது சரியாக செய்யப்படுவதற்காக ஒரு விசாரணை மன்றத்தை போவாஸ் கூட்டுகிறார். அதற்கு பிறகு போவாஸ் அந்த மனிதனை பார்த்து, நகோமி தன் நிலத்தை விற்கப் போகிறார், நீர் அதை வாங்கிக் கொள்ளும். அப்படி நீர் வாங்கிக் கொள்ளும்போது ஒரு சகோதரன் ஆற்ற வேண்டிய கடமையையும் நீர் செய்ய வேண்டும், ரூத்தையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அதற்கு அவன் மாட்டேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய பாதரட்சியை கழற்றி போட்டான் என்று வேதாகம் சொல்கிறது. முதலில் அந்த நிலத்தை வாங்கிக் கொள்ளும் என்று சொன்னபோது சரி என்கிறான். ரூத்தை திருமணம் செய்து உன்னுடைய சகோதரனுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் என்று சொன்னபோது அதற்கு அவன் சம்மதிக்கவில்லை. ஆளுவதற்கு அவனுக்கு ஆசை இருந்தது, ஆனால் கடமை செய்வதற்கு அவனுக்கு ஆசை இல்லை.
பாதரட்சியை கலற்றி போடுதல் என்பது ஆளுகை உரிமையை கொடுத்தலாகும். நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். சாத்தான் இந்த பூமி முழுவதும் சுற்றி வந்தேன் என்று சொல்லும்போது எல்லா இடத்திலும் நான் தான் நடந்தேன், எல்லாம் எனக்கு சொந்தம் என்று சொன்னார். அதேபோல் ஆபிரகாமை பார்த்த ஆண்டவர், தேசத்தின் நீளம் அகலம் எல்லாம் நீ சுற்றித் திரி, நீ கால் வைக்கும் தேசமெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னபோது இதே அர்த்தம் தான் அங்கே வருகிறது. நாம் கால் வைக்கிற இடம் நமக்கு சொந்தமானது. அந்த சொந்தத்தை நான் கொடுத்து விடுகிறேன் என்று தன்னுடைய பாதரட்சியை கழற்றி உபவாச இடத்துல அந்த மனிதன் கொடுத்து விடுகிறான். நம்மேல் இயேசுவுக்கு உரிமை வருவதற்காக இயேசு என்ன செய்தார் என்பதையும் நாம் பார்த்து விடுவோமா? இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சில சமயங்களில் பிதா கோபத்தோடு இருப்பதாகவும் குமாரன் தன்னை ஒப்படைத்து அவருடைய கோபத்தை சாந்தி பண்ணுவதாகவும் நாம் நினைத்து விடுகிறோம். அது தவறான ஒரு பார்வை. இயேசுவானவர் நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தது தேவனுடைய சித்தம் என்று வேதாகமம் சொல்கிறது. தேவன் தம்முடைய சித்தம் என்று சொல்லிவிட்டு கோபத்திலே செய்தார் என்று எப்படி நாம் சொல்லுவோம்? தேவனாகிய இயேசு எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினார் என்பதை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சிலுவையின் மரண பயந்தம் கீழ்ப்படிந்தார், தம்மை தாழ்த்தினார், மனுஷ ரூபமாக வந்தார். சில சமயங்களில் நம்மை விட கீழே இருக்கிறவர்களை பார்த்து நமக்கு கோபம் வருகிறது. அவர்கள் பக்கத்தில் நாம் போய் உட்காரக்கூட மாட்டோம். ஆனால் சர்வலோகத்தின் தேவன், எல்லாவற்றையும் படைத்த தேவன் ஒரு மனுஷனாக வந்தார். சிலுவையில் கொல்லப்படுகிற ஒரு பெரிய கொடுமையானவர் போல தம்மை அந்த சிலுவையில் மரிப்பதற்கு ஒப்படைத்தார். அதனுடைய விளைவு என்ன? இயேசு உயர்த்தப்படுகிறார். வானோர், பூதளத்தோர், பூமியின் கீழானோர் அனைவருடைய முழங்காலும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும், முடங்கப் போகிறது என்று சொல்கிறார். நல்லவர்கள் மாத்திரமல்ல, கெட்டவர்களும் கூட அவருடைய நியாயத்தை புரிந்து கொண்டு அவர் முன்னராக பணியத்தான் போகிறார்கள். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறதை புரிந்து கொள்வதற்கு இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு உதவி செய்கின்றன. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், எல்லா சிருஷ்டிகளும், நல்லவர்கள் என்று சொல்லவில்லை, எல்லா சிருஷ்டிகளும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் தேவனுக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக, சதா காலங்களில் உண்டாவதாக என்று சொல்லப்போகிறார்கள். அனைவரும் ஆளுகை எங்களுக்குரியது அல்ல, அவருக்கு தான் உரியது என்று விட்டுவிடப் போகிறார்கள். சாத்தான் அதை செய்ய போகிறான். விருப்பத்தோடு அல்ல, வேறு வழியின்றி அதை செய்கிறான். இந்த உரிமையாளன் கூட அப்படித்தானே செய்தார். நிலத்தை கொடுப்பதற்கு இஷ்டமில்லை, அவன் வாங்குவதற்கு ஆயத்தமாக இருந்தான். ஆனால் கடமையை செய்வதற்கு இஷ்டமில்லாததுனால நிலமும் எனக்கு வேண்டாம் என்று விட்டுவிடுகிறான். ஆனால் தேவனோ பாவிகளாகிய நம்மை மீட்டுக்கொள்வதற்காக தம்மையை தந்தார். சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. சர்வ சிருஷ்டிகளும் எளிதில் முழங்காலிட்டு விடுவார்களா என்றால் இல்லை. விருப்பம் இல்லாமல் இருந்த போதிலும் முழங்காலிடப் போகிறார்கள். இயேசுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எவ்வாறு எதிரிகள் அழிக்கப்படுவார்கள் என்பதை பற்றி சொல்கிறது. ஆமானும் சாத்தானும் ஒரே விதமாக செயல்படுகிறார்கள் என்பதை எஸ்தர் புத்தகத்தை வாசிக்கும் போது நமக்கு தெரிகிறது. ஆமான் என்பவன் யார்? அவனுக்கு இருந்த மேன்மை என்ன என்பதை எஸ்தர் 3:1 வாசிக்கிறோம். அப்பொழுது மேதிய பெர்சியா ராஜாவாக இருந்த அகாசுவர் என்பவர் இந்த ஆமானை மற்ற எல்லாரை காட்டிலும் ஒரு உன்னதமான இடத்திற்கு உயர்த்தி வைக்கிறார். அவன் ஒரு ஆகாகியன். சவுலின் காலத்தில் ஆகாகு எனும் ராஜாவை சவுல் கொல்ல மறுக்கிறார். பின்னர் சாமுவேல் வந்து அவனை கொல்கிறார். அந்த வம்சத்தைச் சேர்ந்தவன் இந்த ஆமான். அவனுடைய ஆசனம் உயரமான இடத்தில் வைக்கப்பட்டது. இதே நிலையில் தானே லூசிபர் இருந்தான். லூசிபருக்கும் இதே மேன்மை இருந்தது. ஆனால் ஆமான் எவ்வாறு செயல்பட்டானோ அதுபோலத்தான் லூசிபரும் செயல்படுகிறான். அல்லது லூசிபர் எவ்வாறு செயல்பட்டானோ அதுபோல்தான் ஆமான் செயல்படுகிறான் என்று கூட சொல்லலாம். தன்னை உயரமான இடத்தில் வைத்திருப்பது போதாது என்று தேவனை மற்றவர் எல்லோரும் வணங்குவது போல தன்னையும் வணங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆமானும் அப்படித்தான் ஆசைப்பட்டான். மக்கள் தன்னை வணங்க வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் மொர்தெகாய் எனும் யூதன் அதை செய்யவில்லை. அப்பொழுது அவனுக்கு கோபம் வந்தது. கோபம் வந்த அவன் என்ன செய்ய தீர்மானித்தான் தெரியுமா?
மொர்தெகாயின் ஜனங்கள் அனைவரையும் பூமியிலிருந்து அழித்து விட வேண்டும் என்று தீர்மானம் செய்தான். அதற்காக சரி பண்ணுகிறான். ராஜாவிடத்தில் பேசுகிறான். நான் பணம் தருகிறேன், இந்த ஜனங்கள் உங்களுடைய சட்டத்திற்கு கீழ்ப்படிவதில்லை, அவர்களை அனைவரையும் அழித்து போட வேண்டும், அதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று சொல்கிறார். உடனே அரசன் தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கழற்றி அவன் கையில் கொடுத்து, நீ முத்திரையிட்டு உன்னுடைய விருப்பத்தின்படி நடந்து கொள் என்று சொல்கிறார். ஒரே நாளில் மேதியா பெர்சியா தேசத்தில் கீழ் இருந்த எல்லா யூதர்களையும் அழிப்பதற்காக அவர்கள் கீழ் இருந்த எல்லா மாகாணங்களுக்கும் கடிதம் எழுதி அனுப்பினான். தபால்காரர்கள் கையில் கொடுத்து, எல்லா நாடுகளுக்கும் செல்லுங்கள், அங்கே இருக்கிற மக்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருந்தது என்றால், யூதர்களை நீங்கள் கொன்று விடுங்கள், அவருடைய சொத்தை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று எழுதப்பட்டிருந்தது. இவ்வளோ மோசமான காரியத்தை செய்வதற்கு ஆமான் திட்டமிட்டான் என்று பாருங்கள். இதே போல்தான் கடைசி காலத்தில் சாத்தானுடைய கோபம் வெளிப்படப் போகிறது. தேவனை நம்புகிற பிள்ளைகளை அழிப்பதற்காக அவன் பிரயாசப்படுகிறான். உலகம் முழுவதையும் தன்னுடைய வஞ்சகங்களினாலே மயக்கி எல்லோரும் மிருகத்தை பின்பற்ற வேண்டும் என்று செயல்பட வைக்கிறான். மிருகம் என்பது அந்தி கிறிஸ்து. அப்படி அவனுக்கு கீழ்ப்படிய மறுக்கிறவர்களை பலவந்தத்தினாலே கீழ்ப்படிய செய்யவும் அவன் முயற்சி செய்கிறான். இதை வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆமான் எப்படி யூதரை அழிப்பதற்கு பிரயாசப்பட்டானோ அதே போல உள்ளத்தில் யூதர்களாக இருந்தவர்களை அழிப்பதற்கும் கடைசி காலத்தில் சாத்தான் முயற்சி செய்யப்போகிறான். யார் இவர்கள்? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். 7வது நாளில் தேவன் ஓய்ந்திருந்தார். அந்த நாளை தேவன் ஆசீர்வதித்தார். அந்த நாளை தேவன் சொன்ன பிரகாரமாக நாம் ஆசரித்தால் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, அதை பரிசுத்தமாக்கினார். அந்த சமயத்தில் பாவம் நுழையவில்லை. என்னை பரிசுத்தமாக்குதல் என்றால் பாவம் இல்லாமல் ஆக்குதல் என்ற அர்த்தம் இல்லை. ஆனால் அந்த நாளை பரிசுத்தமாக்கினார். அர்த்தம் என்ன? அந்த நாளை தமக்கென்று அவர் பிரித்தெடுத்தார். அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டது எல்லாம் பரிசுத்தம். அவருக்குரியதை நாம் எப்படி நமக்கு பயன்படுத்த முடியும்? இது அநேக சமயங்களில் யோசிக்கிறதில்லை. அவருக்குரியதை நாம் ஆசரிக்கும்போது ஆண்டவர் என்ன காரியத்தை நமக்கு நினைவூட்டுகிறார் தெரியுமா? யாத்திராகமம் 31:13 நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது அடையாளமாக இருக்கும். உங்களை வித்தியாசப்படுத்துகிற கர்த்தர் நான், நீங்கள் வித்தியாசமானவர்கள் என்பதை உலகத்திற்கு சொல்வதற்கு இந்த நாளை நீங்கள் ஆசரிக்க வேண்டும் என்பதாக கட்டளை கொடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்கள், நாம் ஓய்வு நாளை எவ்வாறு ஆசரிக்கிறோம்? நம்ம சுற்றிலும் இருக்கிறவர்கள் நம்முடைய ஓய்வு நாள் ஆசரிப்பை பார்த்து என்ன புரிந்து கொள்ள முடிகிறது? ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இது இஸ்ரவேலருக்கு என்று ஆண்டவர் கொடுத்தது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இஸ்ரவேலருக்கு என்றா சொல்கிறது? எதற்காக அதை தமக்கு என்று அவர் பிரித்தெடுத்தார்? யோசிக்க வேண்டாவா? இன்னொன்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகம் சொல்கிறது, இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. அந்த குடும்பத்தில் பிறந்துட்டதுனால அவங்க இஸ்ரவேலர் கிடையாது. இப்போ யார் தான் இஸ்ரவேலர்? உள்ளத்திலே யூதனானவனே யூதன். இதெல்லாம் வேத வசனங்கள். உள்ளத்திலே யூதனானவன் யூதன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று தேவன் அடையாளமாக கொடுத்த அதை நாம் கடைபிடித்தாக வேண்டும். ஆனால் சாத்தானோ இன்றைக்கு வேறொரு நாளை, தேவன் பரிசுத்தப்படுத்திய, தேவன் வித்தியாசப்படுத்திய நாளை விட்டுவிட்டு இன்னொரு நாளை அவர்கள் வித்தியாசப்படுத்தி, இந்த நாள் குடும்ப தினம், இந்த நாளை நீங்கள் குடும்ப தினமாக கொண்டாட வேண்டும் என்று சொல்கிறார்கள். 7ஆம் நாளை ஓய்வு நாளாக ஆசரிக்கிற அநேகர் கூட இதே வார்த்தை சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு குடும்ப தினம். வேதாகமத்தில் எங்கே அப்படி சொல்லியிருக்கிறது? வாரத்தின் முதல் நாள் குடும்ப தினம், அடுத்த 5 நாட்களும் வேலை செய்யுங்கள், 7வது நாள் ஓய்வு நாள். அப்படியே வேதாகமத்தில் வாசிக்கிறோம்? இல்லை. 7வது நாளை ஓய்வு நாளாக ஆசரிக்கிற அநேகர் கூட இன்றைக்கு இந்த வஞ்சகத்திலே சிக்கப்பட்டு தான் இருக்கிறார்கள். கடைசி நாட்களில் சாத்தான் திட்டமிட்டு தேவன் சொன்னபடி அவரை தொழுது கொள்ளாமல் தன்னை அவர்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்ட நிலையில் அப்படிப்பட்டவர்களை பயன்படுத்தி
தேவன் சொன்னபடி அவரை தொழுகை செய்கிறவர்களை அழிப்பதற்கு முயற்சி செய்ய போகிறான். என்ன நடக்கும்? ஆமான் நினைத்தபடி யூதர் அனைவரையும் அவனால் அழிக்க முடிந்ததா? இல்லை. இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாக இருக்கும்படி தேவன் ஒரு பெண்ணை அங்கே கொண்டு வந்தார். தீர்க்க தரிசனம் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற உபத்திரவங்களை மட்டும் தியானிக்கிற தன்மை சில கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்கிறது. இது வேதனைக்குரியது என்று பாட ஆசிரியர் குறிப்பிடுகிறார். சோதனை காலங்கள் இருந்தாலும் முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும்? யூதருக்கு உதவி செய்வதற்காக ஒரு பெண் அங்கே இருந்தார். இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ்யமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று அவளை வளர்த்த மொர்தெகாய் அவளிடத்தில் சொல்கிறார். யார் அவள்? அவளுடைய பேர் எஸ்தர். அந்த தேச ராஜாவாகிய அகாஸ்வேரு ஒரு முறை வஸ்தியை அரச சபைக்கு அழைத்த போது வஸ்தி வர மறுத்து விடுகிறாள். வஸ்தி என்பது அவனுடைய பட்டத்து ராணி. அவள் மறுத்த போது தன்னுடைய ஆலோசகத்தில் பேசுகிறான். அவர்கள் வஸ்தியை விலக்கிவிட்டு இன்னொரு பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படி ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பதற்காக தேசம் முழுவதும் இருந்து அழகான பெண்களை கொண்டு வரும்படியாகவும் அவர்களிலே ஒருத்தியை இவர் பட்டத்து ராணியாக தேர்ந்தெடுக்கப் போவதாகவும் அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது மொர்தெகாய் தான் வளர்த்த தன்னுடைய தங்கை அந்த ராஜாவை திருமணம் செய்து கொள்ளும்படியாக அனுப்புகிறார். 6 மாதங்கள் அவளை வைத்து போஷிக்கிறார்கள். 6 மாதங்களுக்கு பிறகு அவளை ராஜாவிடத்தில் அனுப்புகிறார்கள். ராஜா அந்த இரவு அவளோடு செலவழிக்கிறார். அதற்கு பிறகு ராஜா அவள் மேல் பிரியம் வைத்து மற்ற பெண்களை காட்டிலும் இவள் மேல் அதிக அன்பு வைத்து இவளை பட்டத்து ராணியாக ஆக்குகிறார் என்று வேதாகம் சொல்கிறது. ஆமான் யூதர்கள் அனைவரும் அழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டபோது இந்த செய்தியை எஸ்தருக்கு மொர்தெகாய் சொல்கிறார். அப்பொழுது எஸ்தர் ராஜாவை சந்தித்து நான் உங்களிடத்தில் பேச வேண்டும் என்று சொல்கிறார். என்ன என்று கேட்டபோது நீங்களும் மந்திரியும் விருந்துக்கு வாங்கள் என்று அழைக்கிறார். அப்படி செல்கிறார்கள். அப்பொழுது ஆமானுடைய சதியை பற்றி அகாஸ்வேரு ராஜாவிடத்தில் பட்டத்து ராணி சொல்கிறாள். கோபமடைந்த அகாஸ்வேரு கடைசியில் என்ன செய்கிறார்? யூதர்களை அழிப்பதற்காக அவன் திட்டமிட்ட அதே நாளிலே அவனுடைய குடும்பம் அழிக்கப்படுகிறது. யாரெல்லாம் யூதர்களை அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்தார்களோ அவர்கள் எல்லாரும் அழிக்கப்படுகிறார்கள். ராஜா எஸ்தரிடத்தில் உன் விருப்பப்படி உனக்கு விரோதமாக இருந்தவர்களை, உன் ஜனத்துக்கு விரோதமாக இருந்தவர்களை நீ அழிக்கலாம் என்று ஆணை கொடுத்து விடுகிறார். அதன் விளைவாக மொர்தெகாயை தூக்கி போடுவதற்கு எந்த தூக்கு மரத்தை ஆமான் செய்திருந்தானோ அதே தூக்கு மரத்தில் அவனையும் அவன் குமாரரையும் தூக்கி போட்டார்கள் என்று வேதாகம் சொல்கிறது. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்று இருக்கிறது. கடைசி நிமிடம் வரைக்கும் தேவன் நம்மை காப்பாற்றாமல் விட்டு விடுவது போல தெரியலாம். ஆனால் ஒருவேளை மரணம் நேர்ந்தாலும் கூட அடுத்து அவர் நம்மை உயிரோடு எழுப்பப் போகிறார். எனவே இதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை கடைசி நாட்களிலே நாம் வெளிப்படுத்தப் போகிறோமா இல்லையா என்பதை யோசித்து பாருங்கள். இந்த சமயத்தில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த 2 உத்தம பெண்மணிகளும் ரூத், எஸ்தர், இந்த 2 பேரும் தங்கள் திருமணத்திற்காக செய்தது போல இன்று ஒருவர் செய்தால் நாம் என்ன சொல்லுவோம்? யோசித்து பாருங்கள். தாவீதின் கொள்ளுப்பாட்டி ரூத்துடைய வம்சத்தில் தான் தாவீது பிறக்கிறார். தாவீதின் வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இதை மறந்துட்டு போவாசை ரூத் மணந்து கொள்வதற்காக நகோமி செய்த தந்திரங்களை நீங்கள் என்ன என்று சொல்வீர்கள்? நமக்கு ஒரு ஆள் பிடித்து விட்டது என்றால் அது சரிதான் என்று சொல்வதற்கு என்னவெல்லாம் சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் நாம் சொல்லுகிறோம். தவற்றை தவறு என்று நாம் சொல்ல வேண்டியது தான். அதுதான் சரி. ஒருவர் தவறு செய்துவிட்டால் தேவனால் ஒதுக்கப்பட்டு விடுவாரா என்றால் இல்லை. தேவன் அவரை நேசிக்கிறார், எல்லோரையும் நேசிக்கிறார். எல்லாரும் பாவியில் தானே. ஒரு மனிதனிடத்தில் இரவில் அவன் தங்கியிருக்கிற கூடாரத்திற்கு தனியாக ரூத்தை நகோமி அனுப்புகிறார். ரூத்தும் செல்கிறார். இதுபோல் இன்றைக்கு ஒன்று நடந்தால் நாம் என்ன சொல்லுவோம்? இப்போ எஸ்தரை அகாஸ்வேரு திருமணம் செய்து கொள்வார் என்கிற நிச்சயம் இல்லாத நிலையில்
மொர்தெகாய் சொற்படி ராஜாவுடன் எஸ்தர் ஒரு இரவை கழிக்கிறாள். அப்படி தான் எஸ்தர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ராஜா அதற்கு பிறகு அவளை மற்ற பெண்களை காட்டிலும் அதிக பிரியம் வைத்து அவளை பட்டத்து ராணி ஆக்குகிறார். பிறகு எஸ்தருடைய உதவியால் யூதர்கள் தப்பப் போகிறார்கள் என்பதை அறிந்திராத யூத பக்திமான்கள் மொர்தெகாய் முதலில் எஸ்தரை அரண்மனைக்கு அனுப்பின போது என்ன பேசியிருப்பார்கள்? ரூத்தையும் எஸ்தரையும் குறை சொல்வதற்காக நான் இதை சொல்லவில்லை. ஏன் சொல்லுகிறேன் என்றால், என்ன நடக்கப் போகிறது என்பது நமக்கு தெரியாது. பாவிகளையும் தேவனால் பயன்படுத்த முடியும். அவர்களை வைத்தும் தேவன் அற்புதங்களை செய்யக்கூடியவர். அதனால் யாரையும் தீர்ப்பு நாம் சொல்ல வேண்டாம். தீர்ப்பு நாள் ஒன்று வருகிறது. தேவன் அந்த விசாரணையை செய்யப்போகிறார். அன்றைக்கு யார் உத்தமர்கள் என்பது வெளிப்படும். அதற்கு முன்னராக நாம் எதையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையினாலே தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்பமான காரியம் என்று பவுல் எழுதுகிறார். நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்ல மாட்டேன். என்னிடத்தில் குற்றம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஆனாலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர் தான். என்னை மாத்திரமல்ல, என்னை சுற்றிலும் இருக்கிற மக்கள் எல்லோரையும் நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர் தான் என்கிற எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் இருந்தால் நான் எவ்வளவு வித்தியாசமாக செயல்படுவேன். அதனால் எனக்கு ஆண்டவர் சொல்கிறது என்ன ஆனதால், கர்த்தர் வருமளவும் காலத்துக்கு முன்னே யாதனை குறித்து நீ தீர்ப்பு சொல்லாதே என்று என்னிடத்தில் சொல்கிறார். நான் அதற்கு கீழ்ப்படிந்தாக வேண்டும். இருளில் உள்ளவற்றை அவர் வெளியரங்கமாக்குவார். இருதயங்களின் யோசனைகளை அவர் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். அதுவரைக்கும் யாரை குறித்தும் எந்த தீர்ப்பையும் நான் சொல்லாமல் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தை ஆட்கொண்டால் நிச்சயமாக நாம் அப்படி செய்வோம். இயேசுவானவர் ஒலிவ மலையிலிருந்து எருசலேம் நகரத்தை பார்க்கிறார். அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் எத்தனை முறை பிரயாசப்பட்டேன், நீயோ நான் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டாயே என்று வருந்தி அழுகிறார். அங்கேதான் அடுத்த வாரத்தில் அவரை சிலுவையில் அறையப் போகிறார்கள். அந்த நகரத்தையும் அவர் நேசித்தார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் வேறு எப்படி வாழ முடியும்? அன்பு இருந்தால் நம்ம அப்படித்தான் இருப்போம். திருந்தாதவர்கள் மேல் கூட நம்ம அன்பு காட்டத்தான் செய்வோம். அப்படி தானே இயேசு இருந்திருக்கிறார். எவரையும் நாம் குறை சொல்ல வேண்டாம். இந்த படத்தில் இருக்கிறவர்கள் சாரா நோலன், அவருடைய கணவர் தாமஸ் லேன். அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பையன் இவருடைய மகன் TJ லேன். எனக்கு 17 வயது இருந்தபோது, அதாவது 13 ஆண்டுகளுக்கு முன் 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி 27ஆம் தேதி அவன் படித்த பள்ளிக்குள்ளே சென்றார். அந்த பள்ளி ஒஹையா மாநிலத்தில் உள்ள சாடன் என்கிற இடத்துல இருக்கிறது. பள்ளியின் உணவகத்தில் சாப்பிட்டு கொண்டிருந்த மாணவர்களை நோக்கி அவன் சுட ஆரம்பித்தான். அந்த துப்பாக்கிச் சூட்டினாலே 3 பேர் இறந்து போனார்கள். அவன் கைது செய்யப்படுகிறான், விசாரிக்கப்படுகிறான். தன்னுடைய தவற்றுக்காக அவன் கடைசி வரை வருந்தவே இல்லை. எந்த விதமான உணர்ச்சிகளையும் காட்டாமல் சில சமயங்களிலே கேலியாக சிரிக்கிற காரியத்தை மாத்திரம் செய்தான் என்று அவனை பற்றி சொல்லப்படுகிறது. அவன் போட்டிருந்த டிஷர்ட்டில் கொலைகாரன் என்கிற வாசகம் பொறிக்கப்பட்டிருந்தது. தான் செய்த தவற்றுக்காக அவன் கொஞ்சம் கூட வேதனைப்படவில்லை. ஆனால் அவனுடைய பெற்றோர் ஒவ்வொரு விசாரணைக்கும் அங்கே வந்தார்கள். சாரா நோலன் அதை பற்றி சொன்னபோது, என் மகன் செய்தது நியாயம் என்று நான் சொல்ல மாட்டேன், அவன் செய்தது தவறுதான். ஆனாலும் நான் அவனுடைய அம்மா ஆயிற்றே, நான் எப்படி அவனை கைவிட முடியும்? அழுதாள், அவனத்தில் பேசினாள். ஆனால் அவன் கொஞ்சம் கூட மனம் திரும்புவதாக இல்லை. ஆனாலும் கடைசி வரை அந்த அம்மா அவனை நேசித்தாள். அவனுக்கு 3 ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது. சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பிறகு கூட அவனை சென்று பார்த்து விட்டு வந்தாள். எதற்காக அப்படி செய்கிறாள்? அவன் அவளுடைய மகன். ஆனால் அவள் விரும்புகிற பிரகாரமாக நடந்து கொள்ளவில்லை. தேவனும் அப்படித்தானே நம்மை நேசிக்கிறார். நாமும் அப்படித்தானே எல்லோரையும் நேசிக்க வேண்டும். நன்றி அறியாதவர்களையும் துரோகிகளையும் நேசித்து அவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய தன்மையுடையவர்களாகத்தானே நாம் மாற வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்டதான கிருபையை நம்ம ஒருவருக்கு தருவாராக. எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணருமாகிய எங்கள் நல்ல பிதாவே, இந்த உள்ளத்தை மாற்றும்.
உம்முடைய அன்பினால் எங்களை நிறைத்தருளும் ஆண்டவரே. எவரையும் நாங்கள் நியாய தீர்ப்பு சொல்லாமல் யாரை பயன்படுத்தியும் தேவன் நல்லது செய்ய முடியும் என்கிற நம்பிக்கையோடு கூட எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள தேவரீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.